அரசியல் உலகத்துல மிகப்பெரிய ஆளுமைகள், மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே அரசியலுக்கு எதிர்கட்சி தலைவரா சாதனை படிச்சவர். அவருக்காக அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் பட்ட கஷ்டம் நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. அவர் எப்படியாவது குணப்படுத்தணும், எப்படியாவது முதல் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல நாடுல சிங்கப்பூர், அமெரிக்கா, இங்கிலாந்து, அங்கெல்லாம் எந்தெங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கோ அங்கெல்லாம் போய் அவங்க மருத்துவம் பார்த்தாங்க. நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் ரவிச்சந்திரன் என்னையும் அவர் தான் பார்த்துக்கிறது எல்லாமே. அவர் கூட பார்த்தாங்க. இருந்தாலும் அவர் நம்ம காலமாயிட்டார். அது நம்முடைய துர்பாக்கியம் சார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கிறதா உண்மை. அது எப்படி உண்மைன்னா, என்னுடைய பொறுத்த மட்டும் சார், அவங்க படித்தவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க, நான் ஒரு நடிகன். இந்த நடிகனாக இருக்கிற மனைவின்னு நினைக்கும் போது அவங்க என்ன வேணுமாலும் ஆட்டம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் ஆட்டம் போடலை. எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வாங்க. நான் தமிழ்நாடு பூரா தேர்தல் பணிக்கு சுட்டுருக்கும்போது என் தொகுதிக்கு போக முடியலங்கும்போது நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏங்க நான் எப்படிங்க போக முடியும், எனக்கு என்னங்க அரசியலை பற்றி தெரியும், நீ போ ஒவ்வொரு இடத்துலையும் பேசு, எனக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும். ஆனால் நான் எப்படி போய் ஒவ்வொரு இடமா பேசத்தான் என்னென்ன மாற்றங்கள் வரும் நான் பேசிக்கிட்டே வேணும். அதே மாதிரி நீயும் போ. அப்போ நீ ஒரு 2 பொண்ணு நார்மலாக பேச மக்கள்கிட்ட இருந்து வரதை நீ எடுத்து பேசி, டெய்லி செய்தி பேப்பரில் வர நியூஸ் எடுத்து பேசும்போது தைரியமாக பேச ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பெண்ணை அரசியலுக்குள்ளே அனுப்பி நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் சார். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தனக்குன்னு எடுக்காது. இப்போ இந்த தலையாணியில் தான் பிள்ளையை தேவைப்பட உடனே தலையாணி வாங்கி போட்டு அதை ஒரு என்னை பொறுத்த மட்டும் சார். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு சுருக்கமாக சொன்னால் எல்லோரும் கணவனே கண் கண்ட தெய்வம்பாங்க. என்னை பொறுத்த மட்டும் மனைவியே கண் கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன் சார். அதுதான் சார் உண்மை சார். ஏனென்றால் பல வகையில் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாத்துலையும் கை கொடுத்துருக்காங்க சார் அவங்க. அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையார் எங்கள் அன்னியார், அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அன்னியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அன்னியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அன்னியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னியார்.